போலாம் நினைக்கிறேன். நிறைய இல்ல விஷயங்கள். மனு கேயம் அல்ல அதெல்லாம் இருக்கு. கேயம் ஜீவன் முக்தி கிம் வா தத்ர பிரமாணம் கதம் வா தத் சித்தி இத்தேதஸ்ய பிரஷ்னத்ரயஸ்ய உத்தரம் நிரூபிதம். இதொன்னும் கேட்கக்கூடாது. இருக்கு கேயம் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா என்ன? கிம் தத்ர பிரமாணம் உடனே சொல்லலாம். பரீட்சை பண்றதா இருக்கு, உடனே நிரூபிக்கணும். கிம் தத்ர பிரமாணம் கதம் வா தத் சித்தி இத்தேதஸ்ய பிரஷ்னத்ரயஸ்ய உத்தரம் நிரூபிதம். இப்ப என்ன கேட்க போறது? சித்தௌ கிம் பிரயோஜனம் இத்யஸ்ய சதுர்த்த பிரஷ்னஸ்ய உத்தரம் இதானீம் அபிதீயதே. இப்போ ஜீவன் முக்தி சித்திக்கிறதா இருந்தால் என்ன பிரயோஜனம், அது இப்போ விசாரம் பண்ண போறோம். சித்தௌ வா கிம் பிரயோஜனம் இத்யஸ்ய சதுர்த்த பிரஷ்னஸ்ய உத்தரம் இதானீம் அபிதீயதே. ஞான ரக்ஷா தபோ விசம்வாத அபாவ துக்க நாச சுக ஆவிர்பாவா பந்தி பஞ்ச பிரயோஜனானி. 5 பிரயோஜனங்கள் என்ன? ஞான ரக்ஷா, தபஹ, விசம்வாத அபாவ, துக்க நாச, சுகாவிர்பாவ. இந்த மாதிரி 5 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அவரே சொல்ல போற. அப்புறம் நனு பிரமாணோத்பன்னஸ்ய தத்துவஞானஸ்ய கோ நாம பாத பிரசங்கோ ஏன ரக்ஷா அபேட்சதே இது சேதுச்சதே. முதல் பிரயோஜனம் என்ன? ரக்ஷா, ஞான ரக்ஷா. வந்த ஞானத்தை காப்பாற்றணும், அதுக்கு ஜீவன் முக்தி தேவைப்படுறது. இதுதானே அர்த்தம். அப்ப கேட்கிறார், அப்படி வருமா? வந்த ஞானம் எப்படி போயிடும்? நனு பிரமாணோத்பன்னஸ்ய தத்துவஞானஸ்ய கோ நாம பாத பிரசங்கா. பிரமாணத்தினால தானே தத்துவஞானம் வந்தது. அந்த பிரமாணத்தினால வரக்கூடிய தத்துவஞானம் எப்படி பாதிக்கும்? ஏன ரக்ஷா அபேட்சதே. பாதிக்கிறதா இருந்தா தானே ஒரு காப்பாற்றுறதுக்கு ரட்சகன் வேணும், ரக்ஷ வேணும். ரக்ஷ எதுக்காக தேவைப்படுறது? இது சேருச்சதே சித்த விஸ்ராந்தே அபாவே சம்சய விபரியோ பிரசஜ்யேயாதாம் ததாஹி. சித்த விஸ்ராந்தி இருக்கணும். சித்த விஸ்ராந்தி வந்து ஜீவன் முக்தினால வரும். அந்த சித்த விஸ்ராந்தியானது இல்லைனால் என்ன வரும்? சம்சய விபரியவும் பிரசஜ்யேயாதாம். பிரமாணத்தினால தத்துவஞானம் வந்தாலும் சம்சயவும் விபரியவும் வரலுக்கு வாய்ப்பே இல்லை. ததாஹி தத்துவவிதோ ராகவஸ்ய விஸ்ராந்தே பூர்வம் சம்சயம் விஸ்வாமித்ரஹ உதாஜஹார. ந ராகவ தவா யன்யத் ஞேயம் ஞானவதாம் வர ஸ்வயைவ சூக்ஷ்மயா புத்யா சர்வம் விஜ்ஞாதவான் அசி. ந ராகவ தவ அஸ்தி அந்யத் ஞேயம் ஞானவதாம் வர. இன்னொன்னு ஒரு பொருள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஞானவதாம் வர ஸ்வயைவ சூக்ஷ்மயா புத்தியா, தன்னுடைய சூக்ஷ்ம புத்தியினால சர்வம் விஜ்ஞாதவான் அசி, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ தெரிஞ்சிருக்கான். பகவத் வியாசபுத்திரஸ்ய சுகஸ்யேவ மதிஸ்தவ விஸ்ராந்தி மாத்திரமேவாத்ர ஞாதஜ்ஞேயாப்யபேக்ஷதே. பகவத் வியாசபுத்திரஸ்ய சுகஸ்யேவ மதிஸ்தவ. சுக பிரம்ம ரிஷிக்கு எப்படி புத்தி இருக்கோ அந்த மாதிரியே உனக்கும் புத்தி இருக்கு. அந்த புத்தினால நீ எல்லாம் தெரிஞ்சிருக்கான். ஆனா என்ன வேணும்? தேவைப்படுறது விஸ்ராந்தி மாத்திரம், ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். விஸ்ராந்தி மட்டும்தான் தேவைப்படுது. சுகத்து ஸ்வயமேவ ஆதௌ தத்துவம் விதித்வா தத்ர சம்சயானஹ இதரம் பிருஷ்ட்வா இத்ராபி ததைவ அனுசிஷ்ட தத்ராபி சம்சயானஹ ஜனகம் உபாசாத்ய தேனாபி ததைவ அனுசிஷ்ட தம் பிரத்யேகம் உவாச்ச. தெரிஞ்சப்புறம் கூட சம்சயம் வருதுன்னு தெரியுது. பிரமாணத்தினால தெரிஞ்சா எல்லாம் சரியா போச்சு அப்படி கிடையாது. திருப்பி கூட சம்சயம் வரலாம். இல்ல என்னுடைய பிரமாணம் கரெக்டா பிரவர்த்திச்சிருக்கா இல்லையா பாருங்க. நான் முன்னாடி என்னுடைய கண்ணால பாக்குறது இதுதான், நீங்களும் அதுதான் பாக்குறதா இல்லையா எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்படி வரலாம் இல்லையா? இப்ப என்னுடைய பிரமாணம் தான் அதுதான், அதுக்குதான் இன்னொருத்தருக்கு கேட்கணும் இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவருக்கும் அதுதான் அபிப்பிராயம் தான் சரி. அதுதான் சொல்ல போற. சுகத்து சுயமேவ ஆதோ தத்துவம் விதித்தவா, சுயமேவ ஆதோ தத்துவம் விதித்துவா. தானாவே புரிஞ்சுட்ட
நீங்க கேட்கறது வாசம் தான். குரு மூலமா புரிஞ்சுட்டா புரியறதா இருந்தா சந்தேகம் வராது. ஆனா தானாவே புரியறதா இருந்தா அவரு ஜென்மனா ஜீவன் முக்தா, ஜென்மனா அப்படி இருக்கிறதுனால அப்படி செய்யறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி இவாளெல்லாம் இல்ல அவர் சுயமாவே தெரிஞ்ச அப்புறம் ஒரு ஜென்மம் இருக்கட்டும், சுயமாவே தெரிஞ்ச அப்புறம் படிச்ச புஸ்தகம் படிச்ச ஸ்காலர்ஸ் கிட்ட புஸ்தகத்துல இருக்கிறது இப்படிதானா கேட்கிற மாதிரி அப்ப சுகத்து சுயமேவ ஆதோ தத்துவம் விதித்துவா தத்திர சம்சயான ஒரு சம்சயம் ஏற்பட்ட சீதரம் வியாசரே திருஷ்டுவா பித்ராபி தசைவ அனுசிஷ்டா. ஆமா அப்படிதான் பிதா சொன்னான். தத்ராபி சம்சயான இன்னும் ஒரு சரியா ஒரு மனசுக்கு வரல. சம்சயான ஜனகம் உபாசாத்தியா, ஜனகம் தான் கிடைச்சில, ஜனகம் உபாசாத்திய தேனாபி தசைவ அனுசிஷ்டா. ஜனகரும் ஆமா அப்படிதான், ஜனகரும் சொன்ன பிறகுதான் அவருக்கு ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு. தம் பிரத்யேகம் உவாச்சா இருக்கு ஸ்ரீசுகா ஸ்வயமேவ மயா பூர்வமேவ ஞாபம் விவேகதா. நீங்க சொல்ற விஷயம் ஸ்வயமேவ ஞாபம் மயா பூர்வமேவ என்னுடைய சுவாபாவிக விவேகத்தினால தெரிஞ்சுட்டேன். விவேகதா ஏதவேவகி பிருஷ்டேன பித்ராமே சமுதாகிருதம். நான் அப்பாவுக்கிட்ட கேட்டேன், அவரு இதுதான் ஆமா சொல்லி சொல்லியிருக்கா. அவதாப்யேஷேவ அர்த்த கதிதோ வாக்விதாம் வரா. நீங்களும் இதுதான் சொல்ற. ஏஷேவச்ச வாக்கியார்த்த சாஸ்திரேஷு பரிதிருஷ்யதே. சாஸ்திர கிரந்தங்கள் பார்த்தாலும் இந்த விஷயம் தான் தெரியுது. யதா அயம் ஸ்வவிகல்போர்த்த ஸ்வவிகல்ப பரீட்சையா க்ஷீயதே தக்ஷசம்சாரோ நிஸ்ஸார இது நிச்சயா. யதா அயம் ஸ்வவிகல்போர்த்த, அயம்னா இந்த சம்சாரமானது என்னுடைய விகல்பத்தினால அவித்தையினால வந்தது. ஸ்வவிகல்ப பரீட்சையா க்ஷீயதே, அந்த விகல்பங்கள் போயிருக்குன்னா மறையிறது. க்ஷீயதே தக்ஷசம்சாரோ நிஸ்ஸார இது நிச்சயா. அதனால நித்யாபூதமான இந்த சம்சாரம் வந்து நிஸ்ஸாரம் என்கிறது சாஸ்திரத்துல எல்லாம் நிச்சயமா இருக்கு. சத்யம் ஏதன் மகாபாகோ சத்யம் ப்ரூஹி மம அச்சலம் ஸ்வத்தோ விஸ்ராந்தி ஆப்னோமி சேதசா பிரமிதம் விதத. சத்யம் ஏதன் மகாபாகோ சத்யம் ப்ரூஹி மம அச்சலம் ஸ்வத்தோ விஸ்ராந்தி ஆப்னோமி. உங்களுடைய அனுபவம் அப்படித்தானே இருக்கு, சத்தியமா சொல்லணும். அதனால எனக்கு விஸ்ராந்தி கிடைக்கும் அப்படி கேட்கிறான். ஜனகர் சொல்றார், நாத பரதர கிஞ்சின் நிச்சயோஸ்தி அபரோ முனே. நீங்க உங்களுக்கு எந்த நிச்சயம் வந்திருக்கோ அதுக்கு மேல ஒரு நிச்சயமே கிடையாது. இதுதான் பரதரக நிச்சயம். முனே ஸ்வயமேவ ஸ்வயா ஞாதம் குருதச்ச புனஸ்ருதம். சுயமாக தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் குருவா இருக்கக்கூடிய பிதாவை கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கு. அவ்யுச்சின்ன சிதாத்மைகா உமான் அப்தி இஹ ந இதரஹ ஸ்வசங்கல்பவசாத் பத்தோ நிஸ்சங்கல்பஸ்து முச்சியதே. எல்லா சாஸ்திரார்த்தம் இதுதான். அவ்யுச்சின்ன சிதாத்மா ஏகஹ உமான் அப்தி இஹ ந இதரஹ, இன்னொன்னு கிடையாது. ஸ்வசங்கல்பவசாத் பத்தா, அந்த சிதாத்மாவை தன்னுடைய சங்கல்பத்தினால அந்த சிதாத்மாவுக்கே பந்தம் வந்துருக்கு. நிஸ்சங்கல்பாஸ்து முச்சியதே, அந்த சங்கல்பங்கள் போயிருக்குன்னா மோட்சம் வருது. முனே துவயா ஸ்புடம் ஞாதம் ஞேயம் ஸ்வஸ்ய மகாத்மனா. எது ஞேயமா இருக்கோ அது ஸ்புடமா தெரிஞ்சிருக்கீங்க. போகேபியோ அப்யரகர் ஜாதா திருஷ்யாத்வா சகலாதிக பிராப்தம் பிராப்தவியம் அகிலம் பவதா பூர்ணதேதசா ந திருஷ்யோ ந திருஷ்யே யதசே பிரம்மன் முக்தத்துவம் பிராந்திம் உத்ருஜா. அந்த திருஷ்யத்துக்காக பரிசிரமமே கிடையாது உங்களுக்கு. அதனால முக்தோசி, மோட்சம் வந்திருக்கு, சந்தேகமே வேண்டாம். முக்தோசி பிராந்தி முத்ருஜா அனுசிஷ்ட சைத்தியம் ஜனகேன மகாத்மனா விஷஸ்ராமா சுகஸ்தூஷ்ணு ஸ்வஸ்தே பரமவஸ்துனி. அப்படி அந்த ஜனகத்தின் முகத்தினால உபதேசம் கேட்ட பிறகு அவர் விஸ்ராந்தி வந்திருக்கிறது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸ்வஸ்தே பரமவஸ்துனி. ஈதசோக பயாயாசோ நிரீஹ சின்ன சம்சய ஜகாம சிகரம் மேரோஹோ சமாத்யர்த்தம் அனிந்திதம். உடனே அந்த எல்லாம் விட்டு அந்த பர்வத சிகரத்துக்கு போயிட்டான். சமாத்யர்த்தம் அனிந்திதம் தத்ர வருஷசஹஸ்ராணி நிர்விகல்ப சமாதினா தசஸ்தித்வா சசாமாசௌ ஆத்மன்யஸ்நேஹ தீபவது. வருஷசஹஸ்ரம் அங்க நிர்விகல்ப சமாதி இருந்துட்டு சசாம அசௌ ஆத்மனி அஸ்நேஹ தீபவது. தனக்கிட்டே அவர் உள்ளுக்குள்ளேயே அப்படியே இளையமா போயிருக்கணும்.
தஸ்மாத் விதிதேபி தத்வே முடிக்கிறது. விதிதேபி தத்வே விஸ்ராந்தி ரஹிதஸ்ய சுக ராகவயோரிவ சம்சய உற்பத்தியதே. உற்பத்தினா வரலாம், சம்சயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதிதேபி தத்வே சம்சய ஜாயேதா. அது அஜ்ஞானம் இவ மோட்ச பிரதிபந்தகம். ஞான ரக்ஷா ஒண்ணு வேணும். அந்த ஞான ரட்சை விஸ்ராந்தினால வரும். அந்த விஸ்ராந்திக்கு தான் ஜீவன் முக்தின்னு பேர். ஜீவன் முக்திக்கு பிரயோஜனம். விஸ்ராந்தி ரஹிதஸ்ய சுக ராகவயோரிவ சம்சயः உற்பத்தியதே. தத் அஜ்ஞானமிவ மோட்ச பிரதிபந்தகம். அதைவ பகவதா உக்தம் அஜ்ஞஸ்ய அஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி. அஜ்ஞானம் எப்படி மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கோ அந்த மாதிரி சம்சயம் மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கு. அதனாலதான் பகவான் சொல்றார், அஜ்ஞஸ்ய அஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி. நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மா. இந்த லோகத்துல அபியுதயம், ஐகிகமான அபியுதயம், ஆமுஷ்மிக அபியுதயம் ரெண்டு இருக்காது. சுகம் சம்சயாத்மா. அத சொல்ற அஸ்ரத்தா விபரேன தது உத்தரத்திர உதாசிரியதே. அஜ்ஞான விபரேயோ மோட்சமாத்திர விரோதினோ சம்சயத்து போக மோட்சையோ உபயோரது விரோதி. அப்ப அஸ்ரத்தையே சொல்லல. அஸ்ரத்தைங்கிறது விபரீயம் சொல்ல. அஸ்ரத்தையே சம்சயம் சொல்லல. சம்சயம்னா சம்சயம் தான். இல்லேன்னு வைக்கிறது இல்லை. இல்லேன்னு நினைக்கிறதா இருந்தா விபரீயம் டவுட்ஃபுல்னு லோகத்துல சம்சயம் சொன்னா சந்தேகப்படுறது. சந்தேகப்படுறதுனா டவுட் தான் வரும். ஆமா, வருமா வராதா வருமா வராதா. ஒரு சித்தாந்தம் அப்படி இருக்கா அப்படி இருக்காதா. அப்போ நமக்கு கேட்கலாம், இந்த சந்தேகமானது சாபாவிகமா வரக்கூடியதானே, அது வராம எப்படி இருக்கும்? வராம எப்படி இருக்கும்? சந்தேகமானது நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு சக்தி இருக்குன்னா கண்டிப்பா அந்த சந்தேகம் வரும். சந்தேகமே வரக்கூடாதுன்னா நம்ம மனுன்னு ஆரம்பிச்சு பூர்வபக்ஷம் பண்றதுக்கு எந்த ஒரு சாஸ்திர கிரந்தம் பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சந்தேகம் கொண்டு வருது இல்லையா? நமக்கே சுவாபாவிகமா வராத சந்தேகங்கள் கூட இப்படி சந்தேகம் வரலாம் சொல்லி. ஆமா, நமக்கு சுவாபாவிகமா அந்த சந்தேகம் வரப்போறதே இல்லை. இருந்தாலும் அந்த அவரே ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணி சிரமமா கொண்டு வந்த அவர் கொண்டு வர்ற அந்த ஆங்கிள் பார்க்கும்போதுதான் சம்சயம் வருது. அந்த வரைக்கும் சம்சயம் வந்ததில்லை. இந்த மாதிரி சிரமப்பட்ட அந்த சந்தேகத்தை கொண்டு வந்த விசாரம் பண்றது இல்லையா? நம்மளுடைய எல்லா கிரந்தங்களும் இருக்கு. சம்சயமே வரக்கூடாதுன்னு அர்த்தமா இருந்தா அது எப்படி சரியா கேட்கலாம். அது என்ன அபிப்பிராயம்? பகவானுடைய அபிப்பிராயம் இல்லை. சம்சய ஆத்மா வினஷ்யதின்னு சம்சயம் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? சம்சயமே வரக்கூடாதுன்னு அது சொல்லக்கூடாது. சம்சயம் வரணும். சம்சயமே வர்றதில்லைன்னா ஒன்னும் விசாரம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். யோசிக்கிறதே கிடையாதுன்னு அர்த்தம். சம்சயமே வரதில்லைன்னா இல்லைன்னா சம்சயம் வரும், கண்டிப்பா வரும். ஆனால் சம்சயம் வந்தால் அதுக்கு நிவர்த்தி உபாயம் சேரணும். நிவர்த்தி உபாயத்தை கிரகிக்காமல் சம்சயங்கள் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்க. நிவர்த்தி உபாயம் இல்லை. நிவர்த்தி உபாயத்துக்கு போகிறது கிடையாது. சம்சயங்கள் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தா சம்சயம் வரலாம். அது ஒரு சிஷ்ய லட்சணம். சம்சயம் வர்றதே ஒரு சிஷ்ய லட்சணம். புரியுறதா இல்லையான்னு கேட்கறது இல்லையா? புரியுறதா இல்லையா அது ஒரு வாதியார் சாதாரணமா கேட்கறது. புரியுறதா இல்லையா? புரியவில்லை. கேட்டா ஏன் புரியவில்லை? என்ன சந்தேகம்? சந்தேகம் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. முடியுமா? சந்தேகம் கேட்கணும். நீங்க ஏன் சந்தேகம் கேட்கறது இல்லை சொல்ல முடியாது. சந்தேகம் கேட்கறது நமக்கு ஒரு மோட்டிவேஷன். அது பாடம் சொல்ற வாழ்க்கை. அதனால என்ன தெரியுது? சந்தேகம் என்கிறது சிஷ்ய லட்சணம். அது சந்தேகம் இருக்கணும். ஆனா சில பேர் எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி கேட்கணுமா இருப்பான், பதில் சொல்றது கவனிக்கிறது. பதில் சொல்றது கவனிக்காமல் கேள்வி கேட்டா இல்லையா? நல்ல கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி, அந்த ஒரு சாதனம் பண்ணா சந்தோஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நல்ல கேள்வி ஆமா, சந்தேகம் தான். சந்தேகம் உத்தரம், சந்தேகம் உத்தரம். இதுதானே நம்மளுடைய இது கிரந்தங்கள் வார்த்தைகள் இருக்கு.
புராணங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சாஸ்திர கிரந்தங்கள் திறந்த உடனே சந்தேகம் தானே, மனுவும் ஆரம்பிக்கிறது இல்லையா, சந்தேகம் தான், விகல்பம் சந்தேகம் அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ சந்தேகம் கொண்டு வருது, ஜஸ்ட் சந்தேகம், நான் இப்படி சந்தேகப்படுறேன் அவ்வளவுதான். பதில் என்ன கொடுக்கலாம், பதில் என்ன வரலாம் இருக்கு, அது சுயமாவது விசாரம் பண்ணணும். சுயமா விசாரம் பண்றதுக்கு சக்தி இல்லைன்னா தெரிஞ்சவாதிட்டு கேட்கலாம், இல்லைன்னா அது விநாசம், பிரயோஜனம் கிடையாது. நீங்க வாக்கியாசர்கள் எல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சில வித்வான்கள் அப்படி இருக்கலாம், ஒரு சந்தேகம் எடுத்துடுவாங்க, அதுக்கப்புறம் கேட்கறது கவனிக்க மாட்டாங்க. மயா பிருஷ்டம் பிருஷ்டம் அதனால ஒரு அனுமானம் வந்துருக்கு, கேள்வியெல்லாம் கேட்கிறேன், அதனால தாராளமா அனுபவம் இருக்கு, அதனால பதில் சொல்றது கவனிக்கவே மாட்டான், வேற இடத்துல முகமே வேற இடத்துல அந்த அந்த செய்தி அங்கே இருக்காரு, கேள்வி கேட்டு நிவர்த்திக்கிறாங்க. அது ஒரு கௌதுகம், வேற ஒன்றும் இல்லை. உண்மையா இல்லை, அது வாக்கியாசபையில் என்ன நடக்கும்னா, வாக்கியாசபையில் வந்து ஒரு சந்தேகம் கொண்டு வருதா இருந்தா அதுனா அதுக்கு மார்க் இருக்கு, தெரியும், அந்த விஷயத்தை தெரியறதுனால தானே சந்தேகம் கேட்கறது. சந்தேகம் கேட்கறதுன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அந்த விஷயத்துக்கு மேல யோசிக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறதுனால தானே அந்த சந்தேகம் கொண்டு வர முடியாது. அது தனக்கு இன்னொரு சக்தி இருக்குன்னு காமிச்சாது இல்லையா, அதனால நமக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன். எனக்கு இந்த ஒரு விஷயம் வர சந்தேகங்கள் எல்லாம் கேட்கிறேன், அந்த மாதிரி எனக்கு சந்தேகங்கள் எல்லாம் கேட்க முடியாது. என்ன, நீங்க சொல்ற விஷயத்துக்கு மேல யோசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் வந்திருக்கு, இன்னும் தெரிஞ்சாச்சு இல்லையா ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது ஒரு உண்மையான ஜிக்ஞாசையினால கேட்கறது இல்லை, எனக்கு அந்த விஷயத்துக்கு மேல யோசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு காமிக்கிறது. அப்படின்லாம் பல வியாபாரங்கள் இருக்க முடியாது, நமக்கு பல அபிமானங்கள் இருக்கும் மனுஷர்கள்லாம், அதனால வர சந்தேகம் அது. அப்போ இது பதில் கவனிக்காதுங்கிற அவசியம் இல்லை, என்ன அவரே அந்த சந்தேகம் மனசு வைக்கிறதே இல்லை, சந்தேகம் கொண்டு வரது அவ்வளவுதான். இது ஒண்ணு அப்படி இல்லை, உண்மையா வரக்கூடிய சந்தேகம், அந்த சந்தேகம் மனசுலே நிக்கிறது, அப்படியே நிக்கிறது. ஆனா சந்தேகம் எப்படி இருக்கட்டும் வச்சுள்ள சந்தேக நிவர்த்தி உபாயம் என்னன்னு யோசிக்காமல் அப்படியே இருந்தால் அது விநாசம் கேடும். அது சம்சாரத்துக்கும் உபயோகம் இல்லை, மோட்சத்துக்கும் உபயோகம் இல்லை, லோகாந்தரத்துக்கும் உபயோகம் இல்லை, எங்கேயும் உபயோகம் இல்லைன்னு விஷயத்தை வந்து தடுக்க முடியாது. நமக்கு புத்தி இருக்கு, யோசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா பல விதமான விசாரங்கள் வரும் மனசுல, ஏன் அப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, இப்படி இருந்தா என்ன, இது வராம இருக்க முடியாது. அது நம்மளுக்கு எவ்வளவு அந்த இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு லெவல் எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த வேல்யூ கம்மியா இருக்கலாம், கொஞ்சமாவது வந்துதான் வரும், வராம இருக்கவே முடியாது, அது வந்தால் பதில் பார்க்கலாம், இல்லாம இருக்கக்கூடாது. அஸ்ரத்தா விபரீனா அது உத்தரத்திர உதாஹரிஷ்யதே அஜ்ஞான விபரீயவு மோட்சமாத்திர விரோதினவு சம்சயத்து யோக மோட்சயோ உபயோகி விரோதி. விசேஷம் அஜ்ஞானம், உங்களுக்கு அஜ்ஞானம் இருக்குன்னா என்ன அர்த்தம், பிரம்மஸ்வரூபத்தை குறித்து அஜ்ஞானம் இருக்கு, அது தெரியாது. அதனால சம்சாரத்தில் ஒன்றும் கஷ்டம் இல்லை, சம்சாரத்தில் எல்லாம் மேல மேல போயிருக்கலாம். அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரமமோ பிரம்மஸ்வரூபத்துல ஆத்மஸ்வரூபத்துல நமக்கு இருக்கக்கூடிய சம்சயம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானமோ விபரீயமோ ஒன்னும் போகத்துக்கு பிரதிபந்தம் இல்லை. போகத்துக்கு என்ன வேணும், போக சாமகிரிகள் எப்படி எல்லாம் இருக்கு, அதை பற்றி நல்ல பரிஞானம் வேணும், அவ்வளவுதான். அதனால சொல்றார் அஜ்ஞான விபரீயவும் மோட்சமாத்திர விரோதினவும், மோட்சத்துக்கு மட்டும்தான் பிரதிபந்தம், மோட்சமாத்திர விரோதினவும் சம்சயத்து போக மோட்சையோ உபயோகமே விரோதி. சந்தேகப்படக்கூடாது, அது போகத்துக்கும் உபயோகம் இல்லை, மோட்சத்துக்கும் உபயோகம் இல்லை. இதுக்கு நான் என்ன சொல்றேன், சந்தேகப்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, சந்தேகம் வரும், நிவர்த்தி பண்ணலாம். சத்திய பரஸ்பர விருத்த கோடித்வயாவலம்பித்வா, அதுதான் விசேஷம். சத்தியத்துக்கு சம்சயம் இப்படியா விபரீயமா இருந்தா அப்படியே பண்ணலாம் இல்லையா, ஏதாவது நடக்கும், உங்களுக்கு எப்படி பிரமையோ அப்படியும் நடக்கும். ஓ இப்படி பிரமை இருக்கா, சரி அந்த பிரமையை வச்சுட்டு போயிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். பிரம்ம சொல்றதுக்கு தெரியாது, வேற ஏதாவது தெரியாது இல்லையா,
அது பிரமமா தெரியறதா வேற விதமா பார்க்க வேண்டாம், நீங்க தெரியற மாதிரி பண்ணுவோம். அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும். இப்போ எப்படி கேட்டா என்ன சொல்ற, ஈஸ்வரன் நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படி ஒண்ணு இருக்கு, பிரம்மஸ்வரூபம் அப்படி ஒண்ணு இருக்கு நான் சொல்றேன். உபனிஷத்துல இருந்து எடுத்து காட்டுறதா இருந்தால் வழியில் போறவன் அப்படி ஒண்ணும் இருக்காது, அப்படி ஒண்ணும் இருக்காது. கடவுள் கோவில் இருக்கிற எப்படி இருக்கும் அப்படிதான். நான் போய் என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்றேன், அது மாதிரி எனக்கு பலம் வருது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இருக்க முடியாது. இது என்ன, இது விபரீயம், இது விபரீயம் தானே. இந்த விபரீயத்தினால அவனுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. கோயில் போயிட்டே இருப்பான், பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த ஒரு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வேலைகள் எல்லாம் இருக்கும். அவனுக்கு பிரார்த்தனை பண்ற மாதிரி பலன்கள் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், பலவிதமா இருக்கலாம். தகராறு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நிர்குணம் இருக்கு சில பேர் சொல்றான், சகுணம் இருக்குன்னு வேற விதமா சொல்றான். அதுவும் நிர்குணம் இருக்கு சரியா இருக்குன்னா இந்த கோவில் போறது இருக்கு, கோவில் போறது போனோம்னா நிர்குணம் இருக்குன்னு எதுக்கு சொல்றது, அதுவும் இது சரியா வரல. இப்ப இது சந்தேகம். நிர்குணம் கூட இருக்கலாம், பிரபஞ்சம் நிச்சயம் இருந்தா இருக்கு, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் இது பண்றது, இந்த ஆச்சாரானுஷ்டானங்கள் எல்லாம் வியர்த்தமாச்சு, இது இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துருக்குன்னா இதுக்கு சம்சயம்னு பேரு. இந்த விசாரத்தினால என்ன வரும், நிர்குணமும் புரியதில்லை, இருக்கிற சம்பிரதாயங்களும் கெட்டு போயிடுது. ஏதாவது ஒரு பிராக்டிஸ் இருந்தது, அப்படியோ கோயில் போறதோ ஏதோ ஒரு ஆச்சாரமோ அனுஷ்டானமோ இருந்ததோ அதெல்லாம் போயிடுது, விசுவாசம் போயிடுது. நிர்குணம் புரியறதே கிடையாது. இந்த ஸ்திதி இருந்தால் இதுக்கு போகத்துக்கு உபயோகம் இருக்கா, மோட்சத்துக்கு உபயோகம் இருக்கா? போகமும் இருக்காது, மோட்சமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், நிர்குணம் என்ன அபிப்பிராயம், அதனால ஆச்சாரத்துக்கு என்ன ரெலவென்ஸ், அனுஷ்டானத்துக்கு என்ன ரெலவென்ஸ், பக்தி தேவையா, பக்தி இருந்தால் நிர்குணம் இன்வாலிடா போயிடுமா, இப்படி சந்தேகம் இருந்தால் அது தெரிஞ்ச வாழ்க்கையிட்ட கேட்கலாம். அதுக்கு இதுக்கும் விரோதம் இருக்கா, இதுக்கு உபயோகம் இருக்கா, உபயோகம் இல்லையா? அது பண்ணாமல் இருந்தால் போகமும் இல்லை, மோட்சமும் இல்லை. இப்படி அபிப்பிராயம். சத்திய பரஸ்பர விருத்த கோடித்வயாவலம்பித்வா சம்சயசிய. சம்சயம் என்கிறது எப்படி, பரஸ்பர விருத்த கோடித்வயாவலம்பி. என்ன அர்த்தம்? கோடித்வயம், இதோ கோடித்வயம். பர்வதா வன்னிமான் நவா. சந்தேகம் கேட்டா உடனே தார்க்கிகால் மனசுல வர சந்தேகம் இல்லை. பர்வதோ வன்னிமான் நவா, தீ இருக்கா இல்லையா? வன்னிமான் நவா, 400 100 2 கோடி இருக்கான். தமிழ்ல சந்தேகம்ங்கிறது இந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணல. தமிழ்ல ஜிக்ஞாசை என்கிற அர்த்தத்துல சந்தேகம் யூஸ் பண்றது சாஸ்திரியமான அர்த்தம் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி, சந்தேகம் இருந்தால் 2 கோடி சொல்லணும், இப்படியா பரஸ்பர விருத்த கோடித்வயாவலம்பித்வா சம்சயசிய. யதா சம்சார சுகாய பிரவೃತ್ತಿ ததா மோட்சமார்கே புத்தி சாமிருணந்தி. யதா மோட்சமார்கே பிரவೃತ್ತಿ ததா சம்சார புத்தி தாம் பிரதிபத்னாதி. இந்த மோட்சம் என்கிறது வாஸ்தவமா, சம்சாரம் வாஸ்தவமா, இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறவனுக்கு என்ன வரும், சம்சாரத்துக்காக ஏதாவது பண்ணலாம்னு வச்சிருந்தா மோட்ச மார்க்கத்துல பிரதிபந்தம் வரும். மோட்ச மார்க்கம் மனசுல வரும். சம்சார சுகத்துக்காக ஏதாவது பண்ணலாமோ என்கிற ஒரு யோஜனை வரும்பொழுது உடனே மோட்ச சித்தாந்தங்கள் எல்லாம் மனசுல ஏறி அதெல்லாம் இருக்கு தேவையில்லையே, மோட்சம் தானே பரமார்த்தம் இப்படி வரும். அதனால இங்கேயும் ஒன்றும் பண்றது கிடையாது. இங்க சுகத்துக்காகவோ ஆமுஷ்மிக சுகத்துக்காகவோ ஒன்றும் பண்றது கிடையாது. ஏன்னா பண்ற விசுவாசம் போயிடுது, நிச்சயம் சொல்றது இல்லையா, அதனால விசுவாசம் போயிடுது. சரி அப்படின்னா எல்லாமே விட்டுருந்தோம், மோட்ச மார்க்கத்துக்காக ஏகாந்தமா உட்கார்ந்து தியானம் பண்ணலாமே, அது முடியாது. அப்போ சம்சார வாசனைகள் மனசுல ஏறிடுவது. இப்போ மோட்ச மார்க்கத்தில் இருக்கா, சம்சார மார்க்கத்தில் இருக்கா, ரெண்டும் கிடையாது. இல்லையா? அதனால சம்சயம் போகத்துக்கும் மோட்சத்துக்கும் பிரதிபந்தகம். எதா மோட்ச மார்க்கே பிரவೃತ್ತಿ ததா வெரி வருவது. மோட்ச மார்க்கே எதா பிரவೃತ್ತಿ, எப்போ மோட்ச மார்க்கத்தில் பிரவೃತ್ತಿ வருதோ அப்பொழுது சம்சார புத்தி தாம் பிரதிபத்னாதி. சம்சார புத்தி வந்துட்டு அங்கே பிரதிபந்தத்தை பண்றது. எதா
संसार सुखाय प्रवृत्ति कदा मोक्ष मार्गे बुद्धि तां निरुणति विरोधते पठतु तस्मात् संशयात्मनो न किञ्चित् सुखमस्ति சுகம் என்கிறது ரெண்டு விதமா வரணும். ஒண்ணு விஷயத்திலிருந்து வரணும், விஷய சுகம், சம்சார சுகம். இல்லைன்னா சொரூப சுகமாவது இருக்கணும். சொரூப சுகம் அவிச்சின்னமா இருக்கணும்னா சம்சார நிவர்த்தி தான் வேணும். சம்சார நிவர்த்தி இல்லைன்னா சொரூப சுகம் வராது. சம்சாரத்துல வைராக்கியமாவது இருக்கணும் சொரூப சுகத்துக்காக. சம்சாரத்துல வைராக்கியம் இல்லை, அதனால சொரூப சுகம் கிடையாது. சரி, சம்சார விஷய சுகம் கிடைக்கிறதுக்கு கர்மம் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்போ உபயவிதமா சுகம் இல்லை, இந்த சுகம் இல்லை அந்த சுகம் இல்லை. அதனால சுகம் சம்சயாத்மனா கீதா வாக்கியம் சரியா போயிட்டு சுகம் சம்சயாத்மனா தஸ்மாத் சம்சயாத்மனோ ந கிஞ்சித் சுகம் அஸ்தி இது முமுக்ஷுனா சர்வதா சம்சய நிர்ணயம் அதையேவ ஸ்ரூயதே சித்தியந்தே சர்வ சம்சயா. எத்தனை சம்சயங்கள் இருந்தாலும் எல்லாம் போறது. இப்போ தஸ்மின் திருஷ்டே ஆத்ம சாட்சாத்காரம் விபரீயத்தியாகி நிராசன உதாகரணம். விபரீயம் எப்படி பிரதிபந்தகம், விபரீயம் எப்படி பிரதிபந்தகம் என்கிறது நிராசன் ஒரு மனுஷன். நிராசன உதாகரணம் ஒரு கதையை சொல்றார். ருகு பரமகருணையா நிராசத்திய கிரகம் ஏத்தியா பகுதா தம் போதைத்வா நிர்ஜகாமா. ருகு ஒருத்தர் நிராசனுடைய கிரகத்தில் போயிட்டு பகுதா தம் போதைத்வா நிர்ஜகாமா மோட்ச மார்க்கத்தை பற்றி நிறைய உபதேசங்கள் எல்லாம் பண்ணி திரும்பி போயிட்டாங்க. புத்தேபி கருபரிஷ்டே வஸ்துனி அஸ்ரத்தானோ நிராசா கர்மண்யேவ பரமபுருஷார்த்தேதி விபர்யம் பிராப்திய கர்மானுஷ்டானே யதாபூர்வம் பிரவர்த்தா. முன்னாடி எப்படி கர்மானுஷ்டானம் வந்து அப்படியே இருந்திருக்காங்க. இவர் சொல்றது ஒன்று நம்பிக்கை இல்லை. யதாபூர்வம் பிரவர்த்தா பரவாயில்ல. இங்க வந்து சம்சயம் இல்லை, அவருக்கு சம்சயமே இல்லை. அது ஒன்றும் கிடையாது. ஏதோ சொல்றாரு, அவ்வளவுதான். ஏதோ சொல்றாரு, இதெல்லாம் நம்மளால முடியாது. கர்ம மார்க்கத்துல நம்பிக்கை இருக்கு, அது விசேஷம். கர்ம மார்க்கத்துல இருக்க நம்பிக்கை இருக்கு, பண்ணிட்டு இருக்கா இல்லையா? யதாபூர்வம் கர்மண்யோ அனுஷ்டானே சொல்றாங்க. சோகி சிஷ்யஸ்ய பரமபுருஷார்த்த பிரம்சோ மாபூதி கிருபையா குரு புனராகத்த போதையா மாசா. அந்த குரு வந்து ருகு இருந்தா இப்படி மோட்ச மார்க்கத்தும் கிடைக்கும். மோட்ச மார்க்கத்துல போகாது இல்லையா? வேற ஒண்ணும் இல்லை. இப்படி இருந்தா மோட்சத்துக்கு போகாதவர்தான். சம்சாரம் இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மோட்ச மார்க்கத்துக்கு போகணுமே எங்களது கருணையினால திருப்பி மீண்டும் போய் உபதேசம் பண்றார். போதையா மாட்டா புனராகத்த போதையா மாட்டா ததவி விபரியம் ஜகம். அப்பொழுது இவருக்கு அந்த திறமை போகல. இவர் சொல்றது ஏதாவது வாஸ்தவம் இருக்குன்னு தோணல. விபரியம் ஜகம் விடவில்லை, விட்டதில்லை. திருத்தீயேக போதனையின விபரியம் பரிசெய்து விசிராந்தி அலகதா. மூணாவது தடவை போய் சொல்லும் பொழுது அவருக்கு ஏதாவது இருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவருக்கு இருக்கிற சம்சயங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணியாச்சு இருக்கணும். அவருக்கு அந்த மனசு வந்துருச்சும் இந்த கர்ம மார்க்கத்தை விட்ட வைராக்கியத்தோட மோட்ச மார்க்கத்துக்கு வர விசிராந்தி அலகதா. संशय विपर्याभ्याम असंभावना विपरीत भावना रूपाभ्याम तत्वज्ञानस्य फलं प्रतिपद्यते. तत्वज्ञानस्य फलं प्रतिपद्यते. தத்துவஞானத்தினால எந்த பலம் இருக்கணுமோ அது கிடைக்காது போயிடுது. தத்துவஞானம் ஒரு பரோட்சமா நிற்கிறது. அவ்வளவு நமக்கு இருக்கிற கிரந்தார்த்த ஞானம் மாதிரி பரோட்சமா நிற்கிறது. என்ன காரணம்? சம்சய விபரீயம். संशय विपर्याभ्याम असंभावना विपरीत भावना रूपाभ्याम. संशயம் வரும்போது என்னது? அசம்பாவனா. ரெண்டு விதமா கூட இருக்கலாம் என்கிற ஒரு புத்தி மனசுல வந்திருக்குன்னா இதுதான் இருக்கு என்கிற ஒரு எண்ணம் வராது. அசம்பாவனா. அசம்பாவனா என்ன? அப்படி வருமா என்கிற ஒரு இந்த எண்ணம் இருக்கு. அசம்பாவனா இப்படிலாம் இருக்குமா இந்த எண்ணம் இருக்குது. இதுக்கு அசம்பாவனான்னு பேரு. விபரீத பாவனா அப்படி இருக்காது என்கிற விபரீத விஷயம். தத்துவஞானத்தை பலம் பிரதிபத்ததே பருத்தம் பராசரேன மணிமந்திர ஔஷதே வன்னி சுதீப்கோபி யதேந்தனம் பிரதக்ஷும் நைவ சக்தஸ்ய பிரதிபத்த சபைரச
ஞானாத்மிரபி சஞ்சாதா சுதீர்த்த சுதிர்கோபிச்ச பிரதத்தும் நைவ சக்தஸ்ய பிரதிபத்தத்து கல்வஷம் பாவனா விபரீதாயா யாத அசம்பாவனா சுக சுருதே பிரதிபந்தம் சா தத்துவஞானத்து நாபரம். என்ன சொல்றார்? ஒரு பிரதிபந்தம் இருந்தால் சாதனம் பலத்தை கொடுக்காது. எந்த ஒரு சாதனமும் பிரதிபந்தம் இருந்தால் பலத்தை கொடுக்காது. எந்த மாதிரி அக்னி என்கிறது தாகத்துக்கு காரணம் சாதனம், ஆனால் அதுக்கு ஒரு பிரதிபந்தக மணி இருக்கு. சந்திரகாந்த மணி தான் சொல்றாரு. அந்த மணி இருந்தால் அக்னியிலிருந்து தாகம் வராது. அப்ப பிரதிபந்தகம் இருந்தால் வழி இருக்கே, ஏன் தாகம் வரல கேட்கக்கூடாது. பிரதிபந்தகம் இருக்கிறதால பிரதிபந்தகம் இல்லாத பிரதிபந்தக ரகிதா காரண சாமகிரி காயம் விளையது. பிரதிபந்த ரகிதா காரண சாமகிரி வருது வருது. பிரதிபந்தகாபாவ சகிதா காரண சாமகிரி காயம் விளையது. மணிமந்திர ஔஷதைர் வன்னிகி சுதீப்தோபி யதேந்தனம் பிரதத்தும் நைவ சக்தஸ்யா. அர்த்தம் புரியலையா? மணி மந்திர ஔஷதை, மணி என்கிறது தாகத்தினுடைய பிரதிபந்தகம், தாகத்துக்கு பிரதிபந்தகம். அந்த மாதிரி மந்திரம், அந்த சக்தி கிடையாது. இப்ப யாருக்கும் மந்திரம் மூலமா வன்னியோட தாகக சக்தியை பிரதிபந்திக்கிற சாமர்த்தியம் இருக்கு தெரியுது. அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் விதானத்துல இருக்கு, மந்திர விதானங்கள் எல்லாம் இருக்கு. உபாசனா சித்தி கிடையாது. அதனால இப்போ இலக்கியாக மந்திரம் அப்படியே படிக்க முடியும். மணி மந்திர ஔஷதை, ஔஷதே ஆமா இருக்கு இருந்திருக்கு, சொல்ல முடியும். மணிமந்திர ஔஷதை வஞ்சி சுதீப்தோபி யதா இந்தனம் பிரதத்தும் நைவ சக்தஸ்ய. இந்தனத்தை தாகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாம போயிடுதோ பிரதிபந்தத்தினால ததைவச்ச ஞானாத்மிரபி சஞ்சாதா சுதீப்தா சுதிர்கோபிச்ச பிரதத்தும் நைவ சக்தஸ்ய பிரதிபத்தத்து கல்வஷம். இப்ப இருக்க ஞானாத்மி சர்வகர்மாணி ஆத்மசாத் குருதேவ இருக்கிறது. எப்போ பிரதிபந்தம் இல்லாம இருக்கும். பிரதிபந்தம் இருந்தா ஒன்றும் நடக்காது. பாவனா விபரீதாயா யாத அசம்பாவனா சுக குருதே பிரதிபந்தம். இப்ப ஞானாக்னிக்கு எது பிரதிபந்தம் கேட்டா இந்த விபரீத பாவனை, அப்புறம் அசம்பாவனா. அசம்பாவனா விபரீத பாவனை. இதுக்குதான் சிரவணத்துக்கு அப்புறம் மனனமும் நிதித்தியாசனமும் சொல்லப்படுது. சிரவணத்தினால நல்லா பாண்டித்யம் சித்திக்கிறது. சாஸ்திரார்த்தம் இப்படிதான், அது எப்படி நிரூபணம் பண்ண முடியும் என்ற ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது சிரவணத்தினால. சிரவணம்னா வேதாந்த வாக்கியார்த்த அனுசந்தானம், தாத்பரிய நியாயை தாத்பரிய நிர்ணாயகையும் நியாயை. அந்த அந்த கான்டெக்ட்ல எப்படி எல்லாம் வாக்கியங்களுக்கு அர்த்தம் வரணும், அந்த அர்த்தம் எப்படி சரியா இருக்கும் என்கிற நிர்ணயம். இந்த நிர்ணயம் பண்றதுக்கு சிரவணம்னு பேர். இதனால விஷயம் புரிந்தாலும் விபரீத பாவனை இருக்கு, அசம்பாவனையும் இருக்கு. அசம்பாவனை எதனால வருதுன்னு கேட்டா, இது எது சொல்றதோ அதுக்கு விபரீதமா பிரபஞ்சத்துல தெரியாது. இது எது சொல்றதோ அது விபரீதமா பிரபஞ்சத்துல தெரியாது. இது வருதோ வேதாந்தத்துக்கு மட்டும் சேர்ந்ததில்லை. இவ்வளவு சிரமம் வேதாந்தம் அவ்வளவுதான். எல்லா விஷயத்துக்கும் இருக்கு. ஸ்ருதி ஏதாவது சொல்றதா இருந்தா அது விபரீதம் உலகத்துல தெரியும். இப்போ தர்மசாஸ்திரம் பாருங்க, இப்படி எல்லாம் தர்மங்கள் இருக்கு, அனுஷ்டானம் பண்ணணும் சாஸ்திரம். இப்படி பண்ணா இப்படி பாபம் வரும், இப்படி பண்ணா புண்ணியம் வரும், இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு. ஆனா பண்ணி பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கிறது இல்லை. அப்படி புண்ணியமா? ஒன்னும் புண்ணியம் இருக்கா? புண்ணியத்துக்கு என்ன பலம்? சுகம். இன்னும் சுகமும் தெரியல, சுகம் தெரியல, துக்கம் தான் தெரியல. ஒன்னும் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் கிடையாது, எல்லாமே நான் போயிட்டு இருக்கு. புண்ணிய பாபங்களை அனுசரிச்சு லோக விவசாயினா புண்ணியம் பண்றவா சுகமா இருக்கணும், பாபம் பண்றவா துக்கம் புரியணும், துக்கிதரா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியறதில்லை, விபரீதமா தான் தெரியுது. விபரீதமா தான் தெரியறது முடிவு பண்ண முடியாது, ஆனா விபரீதமும் தெரியாது. பல விதமா ஒன்றும் விவசாயம் இல்லாம தெரியுது. அதனால இதெல்லாம் ஏதோ சொல்றது அவ்வளவு அர்த்தம் கிடையாது, இப்படி வரலாம் இல்லையா? இப்போ அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் நன்னாவே புரியுது, புரிஞ்சது பிரயோஜனம் இருக்கா? நமக்கு அனுஷ்டானத்துக்கு வரல. ஏன்னா நான் அனுஷ்டானம் பண்றதா இருந்தா எனக்கு ஏதாவது பலம் இருக்கா என்கிறத யோசிக்க முடியல. அதனால
விசுவாசம் இல்லை. எல்லாம் சொல்றது எல்லாம் ஓரளவுக்கு சத்தியமாகவும் இதுக்கெல்லாம் வரும். நம்மளே ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்கு சொல்றதா கூட இருக்கலாம். இப்படியான சொல்லி பண்ண வேண்டியது பண்ணாம போயிடுறது இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? விபரீத தரிசனம். விபரீத தரிசனம் இருக்கு, அசம்பாவனை. தெரிஞ்சுக்கிறது நீங்க சொல்றது வாஸ்தவம். தெரியறதுனால தெரியாம இருக்கிறதுனால தான் அர்த்தம். ஏன்னா லோகத்துல விபரீதமா தெரியறதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கும் காரணம் இருக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப பண்ற தர்மம் இப்ப பலத்தை கொடுக்கறதுன்னு நமக்கு காரிகார பலம் கிடையாது. பண்றது உடனே பலம், பண்றது பலம் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. சரியா புரிய வைக்கணும் இல்லையா? அது புரிஞ்சுக்கணும் மட்டும் இல்ல, அது எப்ப நமக்கு அந்த சந்தேகம் வருதோ அப்போ யோசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கும். எப்ப நமக்கு சந்தேகம் வருதோ இதெல்லாம் விகலமோ என்கிற ஒரு எண்ணம் எப்ப வருதோ அப்போ மனசுல இந்த சாஸ்திராபிப்பிராயத்தை திடமா கொண்டு வரதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். இல்லைன்னா தர்மம் விட்டு போயிடும். அது அந்த எவ்வளவுதான் எந்த அளவுக்கு இப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அப்படிதான் நிற்கணும், சத்தியத்துலதான் நிற்கணும். ஏதாவது போய் சொல்லி ஏதாவது சம்பாதிச்சோம் உபயோகம் இல்லை என்கிற ஒரு விதமா ஒரு இது இருக்க முடியாது. அது இருக்கணும்னா எப்போ அந்த கஷ்டம் வருமோ அப்போ அது மனசுல வரும். அது பல பேருக்கு வர என்ன காரணம்? இது விபரீத வாசனை எல்லாம் இப்படி இது பண்ணலாம், இப்ப இது பண்ணிதான் ஆனா வேற வழி கிடையாது. மனசுதான் தைரியம் போயிருக்கு இல்லையா? இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் அசம்பாங்க, இப்போது ஏதாவது பண்ணிதான் இவ்வளவுதான் சொல்லப்படும். அது மனசுல வரும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? விபரீத பாவனை, அசம்பாவனை. இடமா நிற்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாம போயிடுது. இதுக்கு என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். மனனம்னா என்ன? விபரீத தரிசனம் வரும்பொழுது, விபரீதமா வரும்போது திருப்பி யோசிக்கிறது இல்லை, அதுக்கு திகித்தியாசம் பேரு. மனனம் பண்றதுன்னா யுக்தி விரோதம் பரிகரிக்கணும். யுக்தி விரோதம் நீங்க லாஜிக்கலா ஏதாவது விபரீதமா பார்க்கும்போது, உலகத்தை விபரீதமா பார்க்கும்போது அதுக்கு என்ன காரணம்? அதனால சாஸ்திர விரோதம் இருக்கா? சாஸ்திரத்தை சொல்லும்படி இல்லாமல் வேற விதமா பார்க்க முடியறதா இருந்தால் அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? உடனே சாஸ்திரத்தை தப்பு சொல்லணுமா? சொல்ல அவசியம் இருக்கா? இப்படி வேற விதமா தெரியறதுக்கு என்ன காரணம்? அது யோசிச்சு அந்த சாஸ்திரார்த்தத்தை தெளிவா மனசுல அவஸ்தாபனம் பண்றதுக்கு மனநம் வேறு. இதுக்கப்புறம் அவஸ்தாபனம் பண்ண அப்புறம் எப்போ நமக்கு அந்த சாஸ்திரார்த்தம் உபயோகப்படுறதோ அப்போ மனசுல கொண்டு வர்ற மாதிரி அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வர்றதுக்கு நிதித்தியாசனம் வேறு. இது எல்லா விஷயத்துக்கும் தேவையாது. எல்லா விஷயத்துக்கும் தேவையாது. மோட்ச சாஸ்திரத்துக்கு மட்டும் இல்லை, மோட்ச சாஸ்திரத்துல இன்னும் பயங்கரமா அதுக்கு பிரயத்னப்படணும். அவ்வளவுதான். ஏன்னா விபரீதம் தான் தெரியும், ஜெகத்தே மித்யான்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதனால இன்னும் அது அதிகம் ஹீரார்த்தத்துவா ஆற்றத்தில் இருக்கிற மாதிரி. இது சாதாரணமா யோசிச்சா கூட நம்மளால தர்மசாஸ்திரத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. உலகத்துக்கு வேற விதமா தெரியறதுக்கு காரணம் அநேகமா பலவிதமா இருக்கலாம், அநேக காரணங்கள் இருக்கலாம். அதனால சாஸ்திர விரோதம் ஒன்றும் இல்லை, உடனே நமக்கு புரிய வைக்க முடியும். விபரீத பாவனை போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுடைய ஆலசியத்தை எல்லாம் பண்ற அளவுக்கு வரை கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கு. இருந்தாலும் அதுவும் ஓரளவுக்கு முடியும். ஆனா மோட்ச சாஸ்திரத்துல அந்த சைதன்யம், அதிசயம் பாக்கி எல்லாம் இச்சை சம்சாரத்தினுடைய அனுவர்த்தியினால உபயோகம் இல்லை. ஸ்வரூப சைதன்யம் தான் சுகஸ்வரூபம். பாக்கி எல்லாம் அனித்தியம், இச்சை. இந்த ஒரு அபிப்பிராயம் அது அப்படியே ஏறி நிற்கணும்னா நீங்க சேர்ந்திருக்க சொல்றத. சேர்ந்திருக்குன்னா ஏதாவது ஒரு வைகுண்ட லோக பிராப்தியோ லோகாந்திர பிராப்தியோ நீங்க உத்தேசமா வச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு பக்தி போகும். பக்தி தான் தேவைப்படுறது. பக்தினால அப்படி சாட்சா்காரமும் அவருக்கு கிடைக்கிறதுனால் நிர்குண கதைகள் எல்லாம் நிறைய படிக்கலாம். கதைகள் பிரமாணம் கிடையாது. இதற்கு இப்படி கிடைச்சிருக்கு அதனால கிடைச்சிருக்கு, நாராயண பட்டத்துக்கு கிடைச்சிருக்கு, எங்க இருக்கு அப்படி ஒரு ரெக்கார்டிக்கலா இருக்கா? ரெக்கார்டு கிடைக்காது, இருக்கு ஒன்னும் கிடைக்காது, ரெக்கார்டு கிடைக்காது. நமக்கு இல்லை, ஞானாலயோட கைவழியில் தான் இருக்கு. அதனால ஒன்றும் தகராறு இல்லை. ஏன்னா யாருக்கோ கிடைக்கிறதுனால எது கிடைச்சிருக்குன்னு நீங்க யோசிக்கணும். எது கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் தோன்றது. இப்ப ரமண மகர்ஷிக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்னா நமக்கு எப்படி என்ன பிரமாணம் இருக்குது?
இல்லைன்னு சொல்ல வரல, நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது, ப்ரூஃப் தேவையே இல்லை. இதெல்லாம் சுகமே பிரத்யேக வேத்தியம். எனக்கு மோட்சம் இருக்குன்னு நான் சொன்னா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. முக்தன் அப்படியே முக்தனா இருக்கேன், லோகானுகிரகத்துக்கு ஆக்டிவேஷன் இருக்கேன் சொன்னா இல்லைன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? அது எனக்கு தான் தெரியும். எனக்கு காமனைகள் இருக்கா, விஷயவாசனை இருக்கா, மோட்சம் இருக்கா, உள்ளுக்குள்ள சொரூபானத்தையே அனுபவிச்சுங்க வேற விதமா அபிநயம் பண்றதா அப்படின்னு கூட இருக்கலாம். இப்படி தெரியறதுனால மோட்சம் இல்லை உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்படியே சொரூபானந்தாவே அனுபவிச்சுட்டே இருக்கும்போது சாதாரணமா பேசிட்டு இருக்கேன், எப்படி ஏன் எப்படி அப்படி வரக்கூடாதா எல்லாம். அதனால இது ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. இன்னொருத்தருக்கு அது வேதாந்தத்துக்கு சேர்ந்த மாதிரி விவேக விடாமல் சொல்றாங்க. விவேக விடாமல் வாக்கியம் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திக்கு வெளியதே. அது விதித்தியாசனம் என்கிற அர்த்தத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்திங்கிறது பல லெவல்ல இருக்கலாம். ஆரம்பத்துல இருந்து ஒரு கடவுள் இருக்கு, நான் நம்பிக்கை இருக்கு, இதுக்கு பக்தின்னு சொல்லலாம், பக்தின்னு சொல்ல முடியாது. இது ஆரம்பத்துல இருந்து அந்த வரைக்கும் இருக்கலாம். நான் எதுக்காக சொல்றேன், ஒரு இவருக்கு பக்தி தான் இருக்கு, ஆனா ஞானம் இருந்ததில்லை, ஆனா மோட்சம் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லணும். பக்தி தான் இருந்தது, ஞானம் இருந்தது இல்லைங்கிறது ப்ரூஃப் இருக்கா? கிடையாது. மோட்சம் கிடைச்சிருக்கு, அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா? அதுவும் கிடையாது. அது ஒன்றும் தேவையில்லாத விஷயம், நமக்கு சொல்ல முடியாது. சாஸ்திரத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் கேவலம் உபதேசமா சொல்லலை, காரணம் சொல்றது. ஞானம் காரணமா பக்தி காரணமா இருக்கிறதுக்கு இதை எப்படி முடிவெடுக்கிறது? ஞானம் தான் காரணம், பக்தி இல்லை, அப்படி இல்லை. ஏன் ஞானம் தான் காரணம், ஞானம் காரணமா பக்தி காரணமாங்கிறது எப்படி நிர்ணயம் பண்றது? எப்படி நிர்ணயம் பண்றது? எப்படி அது என்ன நிர்ணயம் பண்ற வழி என்ன? நீங்க முதல் மோட்சம் நினைக்கிற சொரூபம் என்னன்னு முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை சாதன விசாரம் பண்ண முடியும் நம்மளால. மோட்சம் மோட்சம் நினைக்கிற அந்த பொருள் அதனுடைய சொரூபம் என்ன? அது அந்த பந்தாத்முக்தி மோட்சம்னா பந்தத்தினுடைய சொரூபம் என்ன, அதுக்கு நிவர்த்தி, பந்தத்தினுடைய சொரூபம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நிவர்த்தி பாயம் என்ன யோசிக்கலாம். மோட்ச சொரூபம்னா ஆத்மஸ்வரூபம் தான். ஆத்மாவுக்கு தான் பந்தம். பந்தம் என்கிறது என்ன? இப்போ சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை வேற விதமா பாக்குறதானே பந்தம். சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை வேற விதமா பாக்குறதுதானே பந்தம். அப்போ இருக்கிற வஸ்து வேற விதமா பாக்குறது பந்தம் ஆயிருந்தா பந்தத்துக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் சொல்லணும். இங்க இருக்கிற வஸ்து இது வேற விதமா இருக்கும். மொபைல் போன் நான் பாக்குறதா இருந்தால் அதுக்கு என்ன காரணம்? இது என்ன தெரியாது. இந்த வஸ்துவும் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் மொபைல் போன் பார்க்க முடியாது. அப்ப இது இந்த விஷயத்தை குறிச்ச ஒரு அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால வேற விதமா பாக்குறது. அது வேற விதமா பாக்குறது அஜ்ஞானம் மூலமா இருந்தால் அஜ்ஞான நிவர்த்திக்கு என்ன காரணம் தானே யோசிக்கலாம். அஜ்ஞான நிவர்த்திக்கு ஞானம் காரணம் லோக சித்தமா இருக்கு. அஜ்ஞான நிவர்த்தி தான் தேவைப்படுறதுனால் அஜ்ஞான நிவர்த்திக்கு காரணம் ஞானம். இது லோகத்துல இந்த காரியகாரண பாவமானது கிளிப்தமா இருக்கு. கயல்ல பாம்பு தெரியறதா இருந்தால் என்ன காரணம் தெரியறதுக்கு? அஜ்ஞானம். அந்த இருக்கிற வஸ்துவே தெரியாம இருக்கிறதான காரணம். தெரியாம இருக்கிற வேற வேற விதமா தெரியாது. இந்த அஜ்ஞானம் போறது எப்படி? நான் உங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறேன். இது கயிறுதான் அப்படி ஒரு அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தோம். உங்களுக்கு அந்த பயம் போயிடும் நான் சொல்றேன். உபதேசம் பண்றது வச்சுக்கோங்க. இதுக்கு பக்தி பேரு. இந்த பக்தியினால ஏதாவது ஒரு கணத்துல அது கயிறு தெரியறதா இருந்தா தானே உங்களுக்கு அந்த அஞ்ஞானம் நிவர்த்திக்கும். தெரியாம இருந்தா எப்படி அஞ்ஞானம் நிவர்த்திக்கும்? அப்ப இந்த அனுசந்தானம் அதுக்கு உபயோகப்படும். இங்க உலகத்துல பகவத் பக்திக்கு என்ன விசேஷம் கேட்டா, இந்த சாட்சா்காரம் கிடைக்கிறதா இருந்தால் பரமோட்சம். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல அந்த நான் திருஷ்டாந்தத்துல எப்படி இருக்கு, அந்த இருக்கிற வெற்றுவே கயரே உங்களுக்கு தெரியறது இல்லை. தெரியாம இருக்கும்போது தெரியறதுக்காக நான் என்ன உபதேசம் பண்றேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது கயறுன்னு அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கு. உங்களுக்கு அந்த வஸ்துஸ்வரூபம் தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்கு. அதான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கிறதா இருந்தா, ஒரு மணி நேரம் அனுசந்தானம் பண்றதா இருந்தா கூட
கடைசியில் அது தெரியாம போச்சுன்னா இந்த அனுசந்தானத்துக்கு ஏதாவது உபயோகம் என்றா? உபயோகம் இல்லை, ஒன்னும் உபயோகம் இல்லை. சின்ன ஒரு உபயோகம் என்ன கேட்டா, அது அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வந்துடும். இது பாம்பு இல்லை, நிறைய தடவை விசாரம் பண்றதுனால, யோசிக்கிறதுனால, மனசுல தியானம் பண்றதுனால, அந்த ஒரு தைரியத்தினால பயம் கொஞ்சம் போயிடுது. பயம் கொஞ்சம் போயிடுது இந்த அளவுக்கு சொல்லலாம். வேற உபயோகம் ஒன்றும் இல்லை. அந்த லட்சு ஸ்வரூபம் தெரியாம போச்சுன்னா இதனால எந்த உபயோகமும் இல்லை, வேற எந்த உபயோகமும் இல்லை. இங்க அப்படி கிடையாது. நீங்க பகவத் பக்தி எல்லாம் நிஷ்காமமா அஹைதுகி பக்தி, அஹைதுக பக்தியோட இருக்கிறதுனால என்ன வேணும்? பகவத் அனுகிரகத்தினால கடைசியில அந்த அஜ்ஞானம் போறதுக்கு தேவையா இருக்கக்கூடிய சாட்சா்காரம் கிடைக்கணும். சாட்சா்காரம் கிடைக்காத அஜ்ஞானம் போறதில்லை. சாட்சா்காரம் கிடைக்காத யாருக்கும் அஜ்ஞானம் போறது கிடையாது. சாட்சா்காரம் கிடைக்கலைன்னால் இந்த வரைக்கும் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த பக்தி விபலமா போச்சுன்னு கிடையாது. அது சம்சாரத்துல என்ன உத்கிருஷ்ட லோகத்துக்கு சாதனமா இருக்கு. அந்த ஒரு விஷயம் அது எழுத்து கிடையாது. அந்த பக்தி வியர்த்தம் இல்லை, சம்சார நிவர்த்தி இல்லை. அவ்வளவுதான். உத்கிருஷ்ட லோக பிராப்தி இருக்கலாம். உத்கிருஷ்ட லோகம் இருக்கு, புண்ணிய பிரதானமா இருக்கக்கூடிய உத்கிருஷ்ட லோகங்களுக்கு அந்த லோக பிராப்திக்கு உபயோகப்படுறது இந்த பக்தி. விகிதமான ஏதாவது ஒரு புண்ணிய சாதனம் அது எதா இருந்தாலும் புண்ணிய லோகத்துக்கு உபயோகப்படுறது. புனராவர்த்தி உண்டு, அவ்வளவுதான். தத்துவஞானம் இல்லாம புனராவர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. தத்துவஞானம் இருந்தாதான் புனராவர்த்தி இல்லை. அதனால தத்துவஞானம் மோட்ச காரணம். அம்சேபரியாம் ஆதாய மணிமந்திர ஔஷதே வலி சுதீப்தோபி கேந்திரம் பிரதத்தும் நைவ சக்தியா பிரதிபத்த ததீவ ஞானாத்மிரதி சஞ்சாத சுதீப்த சுதிர்கோபி பிரதத்தும் நைவ சக்தியா பிரதிபத்து கல்மஷம் பாவனா விபரீதாய யாஜ அசம்பாவனா சுக சுருதே பிரதிபந்தம் தத்துவஞானத்து. அப்ப நீங்க யாருடைய ஏதோ ஒரு எந்த மகாத்மாவுடைய கதையிலாவது அப்படி இருக்குனால் அதை எப்படி கொண்டு வரணும்? பக்தியினால அதற்கு சாட்சா்காரம் வந்திருக்கும். சாட்சா்காரத்தினால அஜ்ஞானம் போயிருக்கும். அஜ்ஞானம் போறதுனால மோட்சம் வந்திருக்கும் சொல்லலாம். கேவல பக்தியினால எப்படி சாட்சா்காரம் வந்திருக்குனால், பூர்வ ஜென்மத்துல தத்துவஞானம் இருந்திருக்கான். தத்துவஞானம்னா பரோட்ச தத்துவஞானமாவது இருந்திருக்கான். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை புத்தியினால ஏதாவது ஒரு ஜென்மத்துல சிரவணம் பண்ணி அந்த விஷயம் கிரகிக்காமல் ஒன்றும் நடக்காது. இந்த ஜென்மத்தில் பக்தனா இருந்தாலும், இந்த ஜென்மத்துல சாஸ்திர விசாரம் பண்ணாதவனா இருந்தாலும், ஏதோ ஒரு ஜென்மத்துல எத்தனையோ ஜென்மங்கள் போயிருக்கு, ஏதோ ஒரு ஜென்மத்துல வேதாந்த விசாரம் பண்ணிதான். அது இந்த ஜென்மத்தில் பண்ணலைன்னா, இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலும் பண்ணலைன்னா இனிமே வர வேண்டிய ஜென்மத்தில் பண்ண வேண்டியதாக அப்படிதான். ஏன்னா ஸ்ருதி அப்படி சொல்றது, ஸ்லோகவியோ மந்தவியோ நிதித்தியாசவியா. பக்தி பக்தி பக்திங்கிற வார்த்தை கிடையாது. ஆனா பக்தி நிஷித்தம் இல்லை, ஸ்ருதி நிஷித்தம் கிடையாது. அந்த நிதித்தியாசனம் என்கிற வார்த்தை இருக்கு. நிதித்தியாசனம் பலவிதமா வரலாம். அதுல ஒரு ஒரு ஸ்டைல் பக்தின்னு சொல்றது. அவ்வளவுதான். நிதித்தியாசனத்தினுடைய வழிகள் பல விதமா இருக்கு. சிரவணத்துக்கும் மனத்துக்கும் அப்புறம் நிதித்தியாசனம் இருக்கு. அதனுடைய வழி பல விதமா இருக்கிறதுனால பக்தியை கூட சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனா சிரவண மனநோத்திரம் தான் இருக்கு. பண்றதா இருந்தா மோட்சத்துக்கு உபயோகம். அது இந்த ஜென்மாவது பண்ணலாம், அடுத்த ஜென்மாவது பண்ண வேண்டியது. யாராவது அப்படி தெரியறதா இருந்தா அவ போன ஜென்மம் முன்னாடி ஜென்மாவில பண்ணிதான் இருக்கு. அதே அவிஸ்ராந்த சித்தத்திய சம்சய நிபந்தய பிரசங்கேன தத்துவஞானத்திய பல பிரதிபந்த லட்சணா பாதா ரக்ஷா அபேட்சதே. அவிஸ்ராந்த சித்தத்திய சம்சய நிபந்தய பிரசங்கேன, சித்தத்துக்கு விஸ்ராந்தி எப்போ வரைக்கும் வரலையோ வருதா இருந்தா சம்சயம் எப்பவும் வரலாம். இந்த சம்சயம் விபரீதத்துக்கும் வாய்ப்பே இருக்கிறதுனால பிரசங்கேன தத்துவஞானத்திய பல பிரதிபந்த லட்சணா பாதா ரக்ஷா அபேட்சதே. தத்துவஞானம் வந்தாலும் சம்சயம் இருக்குன்னு சொல்றது. தத்துவஞானம் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சம்சயம் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த கிரந்தத்தினுடைய அபிப்பிராயம் இப்படியா அப்படியான்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அந்த சந்தேகம் எனக்கு வரல. அது என்ன காரணம்? நான் இன்னும் கிரந்தங்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன்.
அதனுடைய வித்தியாசம் தானே. இதுக்கு இன்னொருத்தருக்கு கேட்காமலே என்ன அபிப்பிராயம் இருக்குவாங்க, அது ஒருவேளை பதத்துக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம். இப்படி ஒரு டெக்ஸ்டுக்கு இப்படி அர்த்தம் இருக்குன்னா அத்வைத சம்பிரதாயத்துல இந்த அர்த்தம் எப்படி தெரிவித்திருக்கணும், என்ன அங்கே அபிப்பிராயம் இருக்கும் என்ன எங்கிறது சுயமா யோசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் முடியாது. கிரந்தாத்தியாசத்தினுடைய பலன்தான். அதனால் இதனால ஒரு விதமா சம்சய நிவர்த்தி வருது. இந்த அபியாசம் பண்ணலன்னா எப்படி இருக்கும், வந்துட்டே இருக்கு. பூர்ண ஆயுஷ உபன்யாசங்கள் சொல்லிச்சாலும் அவர் இப்படி சொல்றார், இன்னொருத்தர் இப்படி, இவர் இப்படி சொல்றார், இன்னொருத்தருடைய உபன்யாசத்துல அப்படியே இருக்குது, இன்னொருத்தருடைய உபன்யாசத்துல அப்படியே இருக்குது. உபன்யாசம் என்ன பண்ணுவா, அப்ப இருக்க ஆடியன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அது ஒரு தர்மம், உபன்யாசகாவுடைய தர்மம். அது முன்னாடி இருக்கிறவாறு எப்படியாவது இந்த ஒரு விஷயத்துல கொண்டு வரணும் தானே. அவளுக்கு அட்ராக்ஷன் இல்லாம வேற விதமா சொன்னா அது சரியா இருக்காது. அதுக்காக உபன்யாசகாக அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கிரந்தார்த்தம் சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு ரசிக்கிறதோ இல்லையோ இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு ரசிக்கலைன்னா வேற விதமா சொல்ல முடியாது. உபன்யாசத்துக்கு அப்படி ஒரு கிரந்தத்தை வச்சுன்னு சொல்லலையே, அவளுக்கு ரசிக்கிற மாதிரி தான் சொன்னா, அவளுக்கு எப்படி எப்படி ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். அதாவது ஒரு சத்து விஷயத்துல மனசு கொண்டு வர்றதுதான் லட்சியம். அதனால பலவிதமா நடக்கும். அது அப்போ நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ரூட் கிடைக்காதுன்னா பக்கத்துல டிஃபரன்ஸ் வராது. இருந்தாலும் அது விட்டு இருந்தோம். அவர் சொல்றது ஒரே விஷயம்தான், நம்ம புரியற விதம் வேற வேற மாதிரி விதமா இருந்தா எப்படி இருக்கும். புரியற விதம் வேற வேறதா மாறி போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஆரம்பத்தில் இருந்த அபியாசம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்த எந்த எந்த சாஸ்திரங்களுக்கு மேல எந்த எந்த சாஸ்திரங்களே அடிப்படையா வச்சிருந்த இந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கிறதோ அந்த சாஸ்திரங்களுடைய ரூட்ஸ் தெரியாது இல்லையா. அந்த ரூட்ஸ் தெரியாம இருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய புத்தியை நம்மள நம்பிக்க முடியாது, விசுவாசம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அது தப்பா கூட புரியும். சொல்றது அவர் சொல்றது வாஸ்தவமா இருந்தாலும் புரியறது வேற விதமா இருந்தா என்ன பண்றது. இது சாஸ்திரியமா ட்ரெடிஷனலா கிரமமா படிக்கிறதா இருந்தா கூட புத்தி வேறமா வராதான் கேட்கலாம். ஆனா வேற விதமா வேற வேற விதமா மாறி போறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா ஆரம்பத்திலே பரீட்சை பண்ணி அந்த வித்தியார்த்தியை கொண்டு வர்றதுனால அந்த பரிணதமா இருக்கும். அந்த ஞானத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதனாலதான் எல்லா வித்வான்களும் சொல்ற ஒரு கிரந்தம் வியாக்கியானம் பண்ணும்போது ஒரே ரீதியில் சொல்றது. என்ன காரணம், ஒரே விதமா அவர் பிராக்டிஸ் பண்ணிருக்கு. வேதத்துக்கு எப்படியோ வேதம் சொல்லும்போது ஒரே விதமா சொல்றது இல்லையா, வேற விதமா சொல்றதா இருந்தா எப்படி வேதமாவது. அப்ப அந்த ஆரம்பத்திலிருந்தே பிராக்டிஸ் ஒரே மாதிரி கொடுக்கறதுனால தானே இது ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தருக்கு பிராக்டிஸ் கொடுக்கறது. வேதாத்தியனம் ஒண்ணு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பாடசாலைகளுக்கு வேதாத்தியனம் ஒண்ணு கிடையாது. அது வேதம் படிக்கணும்னா என்ன பண்றது, வேத பாராயணம் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு கேட்டு அப்படியே சிரவிச்சு படிச்சும்போது சொன்னா என்ன எப்படி இருக்கும், அந்த வேத பாடம் எப்படி இருக்கும், தெரிய வராதுங்க. எல்லாரும் ஒரே விதமா சொல்றதா இருக்கு. என்ன காரணம், ட்ரைனிங் ஒரே விதமா இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே ட்ரைனிங் ஒரே விதமா கொடுத்திருக்கிறதுனால அப்படி இருக்கு. இல்லைன்னா சாஸ்திர கிரந்தங்களுடைய அர்த்தம் இன்டர்பிரேஷன் ஒரே விதமா நிக்காது இந்த காலத்துல. அந்த ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கறதுக்கு பிரயோஜனம் அது. அப்போ கிரந்தாபியாசத்தினால ஓரளவு இருக்கிற பிரயோஜனம், பெரிய ஒரு பிரயோஜனம் என்ன, இந்த மாதிரி லாஜிக்கல் ப்ராப்ளங்கள் வரும்போது அதுக்கு தனியா மனசுனா நம்மளுடைய புத்தி சரியான வழியில உத்தரம் கொடுக்குது. நம்மளுடைய புத்தியிலிருந்து உத்தரம் கிடைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் உலகத்தை பார்க்கும் பொழுது லாஜிக்கலா ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் வராது இருந்தா கூட அந்த வாசனை போறதில்லை. வாசனை போகாம இருக்கும்பொழுது திருப்பி சம்சயாத்மான்னு வரும். எப்படி சம்சயாத்மான்னு வரும், சுதியோட அர்த்தம் அதுதான், வாஸ்தவம் தான், சந்தேகமே இல்லை. ஆனா அது இப்போ மனசுல வரல. அவ்வளவுதான். என்ன கஷ்டம் கேட்டா அவ்வளவுதான். வாஸ்தவம் தான் சொல்லி சொல்றதா அதுதான். அப்ப என்ன, ஏன் நீங்க ஒத்துக்கிறது இல்லை? ஒத்துக்கிறதுலே சொல்றதே ஒத்துக்கிறதுதான் ஆகணும். ஒத்துக்கிறதுக்கு ஒன்றும் விரோதம் ஒன்றும் தெரியல. வாசனையினால பிரதிபத்த வாசனாகத்வா, அந்த ஞானம் வாசனையினால பிரதிபத்தமா இருக்கிறதுனால ராகங்களை தடுக்கிறதுக்கு உபயோகப்படுது. அவ்வளவுதான். ஆனா கிரந்தார்த்தம் கண்டிப்பா சொல்றது இல்லை, கிடையாது. கிரந்தார்த்தம் அதுதான், ஸ்ருதியோட அபிப்பிராயம் அதுதான். சந்தேகப்படவே வேண்டாம். எனக்கும் சந்தேகம் இல்லை, நீங்களும் சந்தேகப்பட வேண்டாம். இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே கேட்டா நம்மளுடைய வாசனை அப்படி. இஷ்டம் அனிஷ்டம் என்கிற விபாகம் உலகத்துல வச்சுட்டே இருக்கிறதுனால
இப்படி எல்லாம் நடந்தா எனக்கு இஷ்டம், இப்படி நடந்தா இஷ்டம் இல்லை, இன்னொரு விபாகத்தை வச்சுதானே போறது. அது வாசனை மூலமா இருக்கு. அதனால தத்துவஞானத்தினுடைய பலம் பிரதிபத்தமானது. அப்போ விஸ்ராந்தி ரக்ஷா அபேட்சது. தத்துவஞானத்துக்கு ரக்ஷ ஒரு ரக்ஷ இருந்தாதான் இந்த சம்சயம் இல்லாம அது நிற்கும், அந்த தத்துவஞானம் நிற்கும். இன்னைக்கு போஷன் இந்த வருஷம் இந்த சம்பவத்தை